நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியைச் சார்ந்த குரூஸ் என்ற நபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக சில தினங்களுக்கு முன்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரித்ததில் அங்கு போக்குவரத்து காவலராக பணிபுரிந்த நசீர் அகமது என்பவரிடமிருந்து கஞ்சா பெற்று விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக விசாரணையில் தெரிய வருகிறது. அந்த போக்குவரத்து காவலர் நசீர் அகமது கிட்ட விசாரிக்கும் போது அவர் கேரளா மாநிலத்தை சார்ந்த ஒரு நபரிடம் கஞ்சாவை பெற்று இங்கே விற்பனை செய்து வந்ததாக தெரிய வருகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கு வேலியே பயிரை மேய்வது போல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. இது ஆளும் திமுக அரசனுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை தோலுறுத்தி காட்டுகிறது. ஆளும் திமுக அரசனுடைய திறனற்ற நிர்வாகத்தை படம் பிடித்து காட்டுகிறது. ஆளும் திமுக அரசுடைய நிர்வாக சீர்கேட்டினுடைய கோர முகத்தை கோடிட்டு காட்டுகிறது. இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் தோறும் கஞ்சா விற்பனை பெருக்கெடுத்துள்ளதால் இளைய சமுதாயம் சீர்கெட்டு குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்துக்கு மிகுந்த ஆபத்தையும் அச்சுறுத்தலையும் அபாயத்தையும் ஏற்படுத்துகிறது. இதுவே ஒரு ஆரோக்கியமற்ற சமூகம் உருவாவதற்கு அடித்தளம் அமைப்பதாக உள்ளது. இதுபோல காவல்துறையே கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது நாட்டினுடைய அவலமாக கருதப்படுகிறது. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று கூறிய முதல்வர் இன்றைக்கு ஆளும் திமுக அரசுடைய காவல்துறையே கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல இளைஞர்களுடைய எதிர்காலம் சீரழிக்கப்படுவதால் எதிர்காலத்தில் அவர்களுடைய குடும்பத்தில் தனியார் வருமானம் பாதிப்புக்குள்ளாகிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக எதிர்காலத்தில் நாட்டு வருமானத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அவல நிலை ஏற்படும் என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.